இன்றைக்கி வந்து நைட் சாப்பாடு லெமன் ரைஸுங்க. மாவு வந்து இல்லைங்களா, மாவு மூஞ்சதுனால சரி லெமன் ரைஸ் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி லெமன் ரைஸ் தானுங்க. நான் எப்படி லெமன் ரைஸ் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல். அதுக்கு வந்து சாப்பாடு விசில் விட்டு எடுத்து வச்சாச்சுங்க. வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதுங்க. கடலைப்பருப்பும் நிலக்கடலை பருப்பும் ரெண்டையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனேங்க நான் வந்து ஒரு பெரிய பூண்டை வந்து நல்லா தொளிச்சு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. அதையும் போட்டு நல்லா பூண்டு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோணுங்க. பூண்டு வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவராக கொடுக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் மிளகாயும் எடுத்து வச்சுருக்குறோங்க. அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. மிளகாயோட காரம் வந்து எண்ணெயில் இறங்குச்சுன்னா தான் சாப்பாட்டுக்கு பிடிக்குங்க. அதனால் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்குறோங்க. அதனோட சாறு ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்றோணுங்க. வெறும் லெமன் ஜூஸை மட்டும் ஊற்றினோம்னா போய் சீக்கிரம் அடியில் பிடிச்சிருங்க. அதனால நல்லா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு விட்றோணுங்க. லெமன் ரைஸ்னால் மஞ்சள் கலர் தானுங்க. அதுக்கு மஞ்சத்தூளையும் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு சாப்பாடு வந்து நல்லா விசில் அடங்கிருச்சுங்க. அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. சாப்பாட்டை மாற்றி வச்சுட்டுங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுருலாங்க. அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா கொல கொலன்னு ஆகாமல் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தாளிச்சு விட்டது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இது இப்போ வந்து சாப்பாட்டில் சேர்த்திட்டுங்க நல்லா கிளக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்சு விட்ட மசாலாவும் அந்த வெள்ளை சாப்பாடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாங்க. சாப்பாடு ரெடி ஆயிருங்க. கொஞ்சம் கொல கொலன்னு தாங்க இருந்தது, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.